உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டீங்களா? எல்லாருக்கும் இல்ல? எல்லாருக்குமே தான் ஆவரேஜ், எல்லாருக்குமே தான், நான்ட்டு இல்ல, டோட்டலா எல்லாருக்குமே தான் அந்த பாதிப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு மீட்டர் ப்ராப்ளமா இருக்கும், செக் பண்றோம்னு சார் சொல்றாங்க. மீட்டர் எத்தனை பேருக்கு சார் மீட்டர் ப்ராப்ளம் வரும்? எல்லாருக்குமே டோட்டல் ஏ டு செட் எல்லாருக்குமே தான் அந்த ப்ராப்ளம் வருது. அது ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல தப்பா இருக்கும், மீட்டர் செக் பண்றாங்க அந்த மாதிரியால எல்லாருக்கும் அப்படிதான். இல்லையே, எங்க வீட்டெல்லாம் செக் பண்ணல, யாரும் வரலையே. எல்லாரும் வயிற்றுல வலி தான் வச்சுக்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கரண்ட் பில் ஏறி போச்சு, சொத்து வரி ஏறி போச்சு. சொத்து வச்சுக்கிறவங்க வீடு வாடகைக்கு விடுறாங்க, வாடகை ஏறுது. இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி மாற்றம் சொன்னாங்க, மாறி போனாலாம் மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். வெறும் ஆட்சி மாற்றம்லாம் எதுவும் கிடையாது. இப்ப அக்கம் பக்கத்துல கேட்டீங்களா? எல்லாருக்கும் அப்படிதான். எல்லாருக்கும் அதிகமாக தான் வருது. இப்போ இந்த சொத்து வரி கூட ஏற்றிட்டாங்க, 3-4 மடங்கு ஏற்றிட்டு இருக்கிறாங்க சொத்து வரி. இப்போ அதெல்லாம் வீட்டு ரெண்ட்டுக்காரங்க மேலே தான் போடுவாங்க. இப்போ 8000 ரூபா 7000 ரூபா 8000 ரூபா வாடகைன்னா 10,000 ரூபா ஆகிடுவாங்க. இப்போ இன்னும் கரண்ட் பில் வேற ஏறி போச்சு. இன்னும் சம்பாதிக்கிறது எங்களுக்கு இன்னும் பத்தாது. சொத்து வரியும் உயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க, அதனால வீட்டு வாடகை எல்லாம் கூட ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஏத்திட்டாங்க வீட்டு வாடகை. 4000 ரூபாய் கொடுத்த இந்த இடத்துல 8000 ரூபாய் வாங்குறாங்க. அதுவும் பாரமா தான் இருக்கும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு சில இடத்துல தான் தப்பா இருக்கும், மீட்டர் வேணா செக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சும்மா சொல்லிட்டு அலையிறானுங்க இவனுங்க. எல்லா இடத்துலயும் பொதுவா எல்லா இடத்துலயுமே ஏறி தான் இருக்கு. எல்லாருமே பொதுவா நீ யார வேணாலும் கேட்டு பாருங்க, எக்ஸ்ட்ரா தான் வந்துருக்குது ஃபுல்லா. யாரும் போன இதை கட்டினது இந்த இடம் இல்லை. இந்த இடம் எல்லாமே அதிகமாக தான் கட்டியிருக்காங்க. எல்லா வீட்டுக்கும் இப்போ தான் ஒரு 500 ரூபாய் கட்டுறவங்க 700 ரூபாய் 800 ரூபாய் அப்படி வருது, 1000 ரூபாய் வருது. அப்படிதான் வருது. ஏன் இந்த மாசம் ஏன் எப்படி வருதுன்னு எங்களுக்கே தெரியல. அங்கே போய் கேட்டால் எங்களுக்கு தெரியாதுப்பா, யூனிட் வரது நாங்கள் போகிறோம். இப்போ 500 யூனிட் ஓடிக்கு சார், 200 யூனிட் ஃப்ரீனாங்க. அப்போ 300 யூனிட்டுக்கு எவ்வளோ வரும்? நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. டோட்டல் எல்லாருக்குமே ஏறி ஆவரேஜா தான் ஏறி இருக்குது. என்ன சொல்றாங்க, ஓட்டு போட்டதை எங்களை நாங்க செருப்பால அடிச்சுக்கணும்ன்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை.